அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பெண் ஜாதகத்தில் கோட்டீஸ்வர மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய அமைப்புடைய ஜாதக அமைப்பு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இது ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. ஏழ்மையாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல மதிப்புமிக்க அரசரை போல கோட்டீஸ்வர மாப்பிள்ளை அமைவாங்க. அந்த ஜாதக அமைப்பு சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. உங்களுடைய பெண்கள் பிள்ளை பெண் ஜாதகத்தில் இருக்குதா பாருங்கள். இருந்திருந்தால் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. வருமானம் இல்லைனாலும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அனைத்தும் தன்னால் சேரும். அந்த அமைப்பை சொல்கிறேன், நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. ஒரு பெண் ஜாதகத்தில் லக்கணத்தில் சுக்கிரன் இருந்து 4ல் குரு இருந்தால் அவர்களுக்கு கோட்டீஸ்வர மாப்பிள்ளை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதேபோல் லக்கணம் கன்னியாகி புதன் அதில் உச்சம் பெற 11ல் குரு உச்சமானால் அரசனுக்கு நிகரான மணமகன் அந்த பெண்ணுக்கு அமைவாங்க. அதேபோல் மிதுன லக்னமாகி அதில் சந்திரனும் 10ல் புதனும் 11ல் உச்ச சூரியனும் அமர்ந்தால் அந்த பெண்மணிக்கு கோட்டீஸ்வர மாப்பிள்ளை அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த 3 அமைப்புகளே ஒரு பெண்ணுக்கு அரசரை போல கோட்டீஸ்வர வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா தெரிஞ்சு வச்சிங்கன்னா சிறப்பு. வறுமையில் நீங்கள் இருந்தாலும் பெண்ணின் திருமணத்தை பற்றி கஷ்டப்பட்டாலும் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே, அதாவது எந்த செலவுமே இல்லாமல் அவங்களே எல்லா விதமான செலவுகளும் பண்ணி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.